நான் ஒரு தனியார் பேருந்தில் கண்டக்டராக பணிபுரிகிறேன். இந்த வேலையும் சில மாதங்களுக்கு முன்புதான் கிடைத்தது. காலையிலிருந்து இரவு வரை பணியில் இருப்பேன். பேருந்தில் வெவ்வேறு ஊர்களுக்கு, வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு மக்கள் ஏறுவார்கள், இறங்குவார்கள். அனைவரையும் நினைவில் வைத்திருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் பேருந்தில் ஏறிய ஒரு பெண்ணை சந்திக்க நேர்ந்தது. அவள் சாதாரண ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் தனியாகத்தான் வந்திருந்தாள். அவளின் அழகான முகம், கண்களில் ஒரு வகையான அமைதி. அந்த கண்களில் ஏதோ ஒரு சிறப்பு இருந்தது. ஒரு வகையான சாந்தியும் ஒரு வகையான துக்கமும் கலந்து இருந்தது. அவளை முதல் முறையாக பார்ப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் அவ்வளவு அழகு. அந்த அழகிற்கு பின்னால் அவ்வளவு பெரிய கொடூரம் இருக்கும் என்பதை நான் கனவில் கூட நினைக்கவில்லை. என் பெயர் சுதர்சன். நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். வீட்டிற்கு ஒரே ஒரு பிள்ளை என்பதால் அப்பா அம்மா எப்பொழுதும் என்னுடன் பாசமாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் பாசம் காட்டியதாலோ என்னவோ தெரியவில்லை, எனக்கு கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தது. அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு படிப்பில் அதிக நாட்டமில்லை. எப்பொழுதும் விளையாடுவதும், பள்ளிகளை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் படத்துக்கு செல்வதுமாகவே இருந்தேன். ஒரு கட்டத்தில் கிரிக்கெட் மீது ஆர்வம் வர அதிலேயே மூழ்கி போனேன். பக்கத்து ஊரிலோ அல்லது வேறு எங்கேயும் கிரிக்கெட் போட்டி வைத்தாலோ அதை பார்ப்பதற்காகவே பள்ளிக்கூடம் செல்கிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு அங்கு சென்று விளையாட்டை பார்த்து ரசிப்பேன். இப்படியே நாட்கள் செல்ல எனது 10வது வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் ஃபெயில் ஆகி போனேன். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் படிப்பின் அருமை அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. நானும் ஒரு வருடம் வரை நண்பர்களுடன் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். அதுவரை அதிகமாக எதுவும் கண்டுகொள்ளாத பெற்றோர்கள் முதல் முறையாக அப்பொழுதுதான் கோபப்படவும் என்னை புரிய வைப்பதற்கும் முயற்சி செய்தனர். ஆனால் அந்த வயதில் அவர்களை நான் கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு நாள் எனது அப்பாவும் அம்மாவும் என்னை அமர வைத்து கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினர். எனது அம்மா என்னிடம், "மகனே, நீ எங்களுக்கு ஒரே பிள்ளை என்பதால் உனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து விட்டோம். ஆனால் அதுவே உனக்கு பாதகமாகிவிடுமோ என்று பயமாக உள்ளது. உனது அப்பாவை பார், உன்னையையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக மூட்டை தூக்கி சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நீயோ எந்த கவலையும் இல்லாமல் சுற்றி திரிகின்றாய். இப்படியே சென்றால் நமது குடும்பத்தை அப்பாவிற்கு பின் யார் பார்த்து கொள்வது? நாங்கள் உன்னைத்தான் நம்பி இருக்கின்றோம். எங்களை நீ ஏமாற்றிவிட்டு தவறான வழியில் சென்று விடாதே" என்றார். எனது அப்பாவும் என்னிடம், "மகனே, எனக்கும் உனது அம்மாவிற்கும் வயதாகிவிட்டது. கடைசி காலத்தில் நீதான் எங்களை வைத்து பார்த்து கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஆனால் நீயும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை நினைத்துதான் எங்களுக்கு பெரும் கவலையாக உள்ளது" என கூறிக்கொண்டே இருவருமாக சேர்ந்து அழத் தொடங்கினர். எனக்கு முதல் முறையாக அம்மா சொல்வது சரி எனப்பட்டது. நானும் யோசிக்கத் தொடங்கினேன். எனக்கும் அப்பொழுதுதான் படிக்க வேண்டும் என்ற ஆசையும் வந்தது. ஆனால் குடும்பத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு வேலைக்கு செல்லத் தொடங்கினேன். முதலில் ஒரு ஹோட்டலுக்குத்தான் வேலைக்கு சென்றேன். அங்கே 2 வருடங்கள் வரை வேலை செய்தேன். அதன் பிறகுதான் உழைப்பு என்றால் என்னவென்றும், பணம் என்றால் என்னவென்றும், அதை சம்பாதிக்க எனது அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்றும் புரிந்தது. கிடைக்கும் பணத்தை அப்படியே அம்மாவிடம் கொடுத்து விடுவேன். அம்மாவிற்கும் என்மேல் நம்பிக்கை வரத் தொடங்கியது. எப்படியும் நமது பிள்ளை நம்மை காப்பாற்றுவான் என்று. ஒரு நாள் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. 5 நாட்களாக மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் எழவே இல்லை. சில நாட்களிலேயே அவரும் இறந்து போனார். அதன் பிறகுதான் அப்பாவின் அருமை எனக்கு புரிந்தது. அவரின் இழப்பு என்னை வெகுவாகவே பாதித்தது. பல இரவுகள் என்னை மறந்து நானே அழுது கொண்டிருப்பேன். அப்பொழுதெல்லாம் அம்மாதான் என்னை சமாதானம் செய்து வைப்பார். நானும் பல மதங்கள் கடந்து மெதுவாக சகஜ நிலைமைக்கு திரும்பினோம். இப்படியாக பல வேளைகளை கடந்து எனக்கு 22 வயது எட்டியது. அம்மாவிற்கும் புதிதாக ஒரு ஆசை தோன்றியது. என்னவென்றால், எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று. இதை எனது 20 வயது முதலே சொல்லி வந்தார். ஆனால் நான் தான் அவரிடம் இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று தவிர்த்து வந்தேன். ஆனால் அம்மா அதை கேட்பதாகவே இல்லை. என்னை ஒரு நாள் அழைத்த அம்மா என்னிடம், "பாரப்பா, எனக்கு வயதாகிவிட்டது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். உனது அப்பாவிற்குத்தான் உனது திருமணத்தை பார்க்கும் யோகம் இல்லை. ஆனால் நான் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவேளை உனக்கு திருமணம் செய்யாமல் நான் இறந்துவிட்டால், அதன் பிறகு உன்னை கவனிப்பதற்கும் உனக்காக திருமணம் செய்து வைப்பதற்கும் நமக்கு உறவினர்கள் என்று யாருமே இல்லை. அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதை உனது அம்மாவின் கடைசி ஆசையாக கூட எடுத்துக்கொள். நான் உனக்காக ஒரு பெண்ணையும் பார்த்து வைத்துள்ளேன். நீ அவளை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நீ மறுத்துவிடாதே என அன்புடன் கேட்டுக்கொண்டார். அந்த நேரத்தில் அவரின் பேச்சை என்னால் தட்ட முடியவில்லை. நானும் அரைகுறை மனதாக சம்மதித்தேன். எனக்கும் இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமில்லை. காரணம், நான் எனது நண்பர்களைப் போல காதலித்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்காக நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை. எனக்கு மனதிற்கு பிடித்தாற் போல எந்த பெண்ணும் அமையவே இல்லை. கடைசியில் எனது ஆசை நிறைவேறாமலேயே நான் எனது அம்மா பார்த்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. திருமணமும் மிக எளிமையாக நடந்து முடிந்தது. அவளிடமிருந்து வரதட்சணை என்று ₹1 கூட வாங்கவில்லை. எனது மனைவியின் பெயர் சித்ரா. அவள் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை. எங்களின் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவள். கிராமத்திற்கே உரிய பண்புகள் அவளிடம் நிறையவே இருந்தன. ஆரம்பத்தில் அவள் என்னிடம் பேசுவதற்கே மிகவும் வெட்கப்பட்டாள். ஆனால் என்னையையும் எனது அம்மாவையும் நல்லபடியாக கவனித்துக் கொண்டாள். ஆரம்பத்தில் அவளை பிடிக்கவில்லை என்றாலும் போக போக அவளின் அன்பும் பாசமும் என்னை அவளின் பக்கம் ஈர்த்தது. பிறகு எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறத் தொடங்கியது. எங்களின் இல்லற வாழ்க்கைக்கு அர்த்தமாக 1 வருடம் கழித்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு நாங்கள் ரம்யா என்று பெயர் வைத்தோம். குழந்தை பிறந்ததை நினைத்து நானும் எனது மனைவியும் எனது அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். எனது அம்மாதான் குழந்தையை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். எல்லாம் அதுவரை நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் எனது மனைவிக்கு மிக கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. நாங்களும் பதறிப்போய் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். அங்கிருந்த மருத்துவரும் சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். நாங்களும் 2 நாட்களில் சரியாகிவிடும் என்று நினைத்தோம். ஆனால் அவளின் உடல்நிலை இன்னும் மோசமாகத்தான் தொடங்கியது. நாங்களும் பதறிப்போய் அருகில் இருந்த டவுனுக்கு அவளை அழைத்துச் செல்ல அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து கொண்டனர். பரிசோதனையின் முடிவில் எனது மனைவிக்கு மூளைக்காய்ச்சல் வந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவர்கள் என்னை திட்டவும் செய்தனர், எதற்காக முன்பே வரவில்லை என்று. நானும் பதறிப்போனேன். எனது மனைவியும் மருத்துவமனையில் 10-15 நாட்கள் வரை இருந்தாள். ஆனால் அவளின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கடைசியாக சில நாட்களிலேயே அவள் இறந்தும் போனாள். அவளின் இறப்பு எனக்கு பேரிழப்பாக அமைந்தது. அவளை நினைத்து நான் துடித்து போனேன். சிறு குழந்தையை வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழப்போகின்றேன் என்ற பயம் உண்டானது. அதைவிட அதிகமாக எனக்கு குற்ற உணர்ச்சி மட்டுமே இருந்தது. ஆரம்பத்திலேயே அவளை நல்ல மருத்துவமனையில் காண்பித்து இருந்தால் அவள் உயிரோடு இருந்திருப்பாளோ என்று அடிக்கடி நினைத்து அழ ஆரம்பித்தேன். சில நாட்கள் வரை அந்த துக்கத்திலிருந்து மீளவே இல்லை. குழந்தையை எனது அம்மாதான் பார்த்து கொண்டார். அவளின் இழப்பிலிருந்து மீண்டு வரவே எனக்கு பல மாதங்கள் ஆனது. நானும் இனி குழந்தைக்காக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து அவளுக்காகவே வாழவும் தொடங்கினேன். ஆனால் அதிலும் இறைவன் எனக்கு சோதனையை கொடுத்தான். குழந்தை முன்பு போல இல்லை. எதையோ யோசித்து கொண்டு இருப்பது போலவே தோன்றியது. எழுந்து நடப்பதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அடிக்கடி உடல்நிலையும் சரியில்லாமல் போனது. குழந்தையை நினைத்து நான் பெரிதும் கலங்கி போனேன். எனக்கு என்ன பயம் என்றால், எங்கே மனைவிக்கு ஆனது போல எனது குழந்தைக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான். நானும் அப்பொழுதே உடனடியாக அருகில் இருந்த நகரத்திற்கு சென்று அங்கு உள்ள அரசு மருத்துவமனையில் காண்பித்தேன். அவர்களும் குழந்தையை நல்லபடியாக பரிசோதித்தனர். பிறகுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் தெரிவித்தனர். அவர்கள் என்னிடம், உங்கள் குழந்தைக்கு நரம்பு சம்பந்தமான ஒருவித வியாதி வந்துள்ளது. அதை சரி செய்து விடலாம். ஆனால் அந்த வசதி எங்களிடம் இல்லை. சென்னை போன்ற பெரும் நகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே அதை போல சிகிச்சையை அளிக்க முடியும். அதற்கு எப்படியும் 15 லட்சம் செலவாகும். பணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அதுவரை அடிக்கடி குழந்தையை அழைத்து வந்து பரிசோதித்து விட்டு செல்லுங்கள் என்று கூறினர். அவர்கள் கூறியதை கேட்டு என் உடலில் இருந்து உயிர் பிரிவதைப் போல உணர்ந்தேன். என்னையும் மறந்து எனது குழந்தையை எப்படியும் காப்பாற்றுங்கள் என்று மருத்துவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆனால் மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில்தான் சிகிச்சை அளிக்க முடியும் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். நானும் என்ன செய்வதென்று புரியாமல் குழந்தையை வைத்து கொண்டு அங்கேயே அமர்ந்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தேன். எனக்கு 15 லட்சம் என்பது மிக பெரும் தொகை. இதுவரை 1 லட்சத்தை கூட என் கண்களால் கண்டது கிடையாது. அப்படி இருக்க 15 லட்சம் என்பது முடியாத காரியம்.
நானும் எனக்கு தெரிந்தவர்களிடம் கடன் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர்கள் எந்த நம்பிக்கையிலும் எனக்கு பணம் தருவதாக இல்லை. என்னிடம் சொத்து என்று எதுவுமே இல்லை. நான் கஷ்டப்படும் காலத்தில்தான் பணத்தின் அருமை புரிந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் குழந்தையை பார்த்து கொண்டே சில நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தேன். இதை பற்றி அம்மாவிடமும் எதுவும் தெரிவிக்கவில்லை. அம்மாவிற்கு தெரிந்தால் அவர் துடித்து போவார். விபரம் தெரியாமல் அம்மாவும் என்னிடம் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் வேண்டாம் என்று மறுத்து வந்தேன். பணத்திற்காக ஒன்றிற்கு 2 வேலைகளும் பார்க்க தொடங்கினேன். ஆனால் அது எதுவுமே கை கொடுக்கவில்லை. அது என் குழந்தையின் மருந்து மாத்திரை வாங்குவதற்கே சரியாக இருந்தது. அப்படித்தான் நானும் கண்டக்டர் வேலைக்கு சேர்ந்தேன். பகல் முழுவதும் அந்த வேலையில் இருந்துவிட்டு இரவில் வேறு வேலைகளுக்கும் செல்ல ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஒரு பெண்ணையும் பார்க்க நேர்ந்தது. அவள் நான் செல்லும் பேருந்தில் முதல் அல்லது 2வது நிறுத்தத்தில் ஏறி அருகில் உள்ள நகரத்திற்கு சென்று விடுவாள். ஆரம்பத்தில் அவளை கவனிக்கவில்லை என்றாலும் போக போக அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது. காரணம், நான் முதலாக காதலிக்க வேண்டும் என்று நினைத்த பெண்ணைப் போலவே அவளும் இருந்தாள். அவள் எப்பொழுதும் தனியாகவே வந்து போய் கொண்டிருப்பாள். அவளுடன் வேறு யாரும் வருவதில்லை. யாரிடமும் பேசியதும் பார்த்ததில்லை. ஒரு நாள் பேருந்தில் அவள் அமர்ந்திருக்க அவள் அருகே நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் அவளிடம் தகாத முறைகளில் செய்கைகளை செய்து கொண்டிருந்தான். அவளும் முகத்தை வேறு பக்கமாக திருப்பி கோபத்துடன் அமர்ந்திருந்தாள். அதை நானும் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞனின் செய்கையும் பேச்சும் அதிகமானது. அருகில் இருந்தவர்கள் எனக்கு என்ன என்பது போல அமர்ந்திருந்தனர். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. வேகமாக சென்று அந்த இளைஞனிடம் சண்டையிட ஆரம்பித்தேன். மதுபோதையில் இருந்த அவனும் என்னுடன் சண்டையிட்டு எனது முகத்தில் காயத்தை ஏற்படுத்தினான். பிறகுதான் அருகில் உள்ளவர்கள் தடுத்து அந்த இளைஞனை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டனர். பிறகு மறுநாளும் அந்த பெண் பேருந்தில் ஏற நானும் எனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அந்த பெண் மெதுவாக உடல்நிலை எப்படி உள்ளது என்று விசாரிக்க தொடங்கினாள். நானும் நன்றாக இருப்பதாக கூறினேன். எனக்குள் அவள் பேசியது பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. போக போக அவளும் சிரிக்கவும் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பித்தாள். எனக்கும் அவள் மேல் சிறிதாக ஆசை உண்டானது. இவளைப் போல மனைவி கிடைத்தால் நமது குழந்தையையும் நமது வீட்டில் உள்ளவர்களையும் கவனித்துக் கொள்வாளே என்ற எண்ணம் உண்டானது. இப்படியே 3 மாதங்கள் கடந்துவிட்டது. மருத்துவர்களும் எனது குழந்தைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை தயார் செய்து சிகிச்சையை மேற்கொள்ளும்படி வற்புறுத்தி வந்தனர். நானும் குழந்தையை அடிக்கடி பரிசோதனைக்கு அழைத்துச் செல்வேன். அப்படித்தான் ஒரு நாள் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அங்கே அந்த பெண்ணும் அமர்ந்து மருத்துவரிடம் ஏதோ அழுது கொண்டிருந்தாள். தூரத்திலிருந்து பார்த்த எனக்கு எதுவுமே புரியவில்லை. நானாக ஒருவேளை உறவினர்களுக்கோ அல்லது வீட்டில் உள்ளவர்களுக்கோ ஏதேனும் ஆகி இருக்குமோ என்று நினைத்து கொண்டேன். பிறகு எனது குழந்தையை பரிசோதனைக்கு அழைக்க நானும் சென்று விட்டேன். அனைத்து முடிந்த பிறகு வெளியில் வந்து பார்க்க ஒரு கடையின் வாசலில் அந்த பெண் அமர்ந்திருந்தாள். நானும் சற்று தைரியத்தை வளர்த்து கொண்டு அவளின் அருகே சென்றேன். என்னை பார்த்ததும் அவள் பதட்டமாகி என்னவென்பது போல் கேட்க, பிறகு நான் அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் அவள் எந்த பதிலும் கூறவே இல்லை. பிறகு நானாகவே என்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டேன். அப்பொழுது எனது குழந்தையும் என்னுடன் தான் இருந்தது. குழந்தையை பற்றி விசாரிக்க நானும் எனக்கு திருமணமாகியதையும் மனைவி இறந்துவிட்டாள் என்ற உண்மையையும் குழந்தைக்கு அதைப் போல ஒரு வியாதி இருப்பதையும் தெரிவித்தேன். அவளும் சற்று சோகமானாள். நானும் என்ன நினைத்து அப்படி கூறினேன் என்று தெரியவில்லை. நான் அவளிடம் எனக்கு உங்களை பிடித்துள்ளது. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு விருப்பமிருந்தால் உங்கள் வீட்டின் முகவரியை கொடுங்கள். எனது அம்மாவை உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறேன் என்றேன். இதை கேட்டவள் ஒரு நிமிடம் பதட்டமானாள். அவளின் கண்களில் கோபம் தெரிய ஆரம்பித்தது. அவள் என்னிடம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அதை போல கேட்பீர்கள். உங்களிடம் லேசாக சிரித்து பேசியதால் இப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டது. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. உங்களைப் போல ஆட்களால் தான் எங்களைப் போல பெண்கள் வெளியில் நடமாட முடிவதில்லை என கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டாள். நானும் எதனால் அப்படி அவளிடம் கூறினேன் என்று புரியாமல் பயம் கலந்த குழப்பத்துடன் நின்றிருந்தேன். பிறகு 2 நாட்கள் வரை அந்த பெண்ணை பேருந்தில் பார்க்கவே இல்லை. எனக்கும் சற்று கவலையாகத்தான் இருந்தது, அவள் வராததை நினைத்து. நான் அவளிடம் அன்று நான் அதை போல கேட்டதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என்று காத்திருந்தேன். 2 நாட்கள் என்பது 1 மாதத்தை கடந்தது. ஆனால் அவள் வரவே இல்லை. பிறகு ஒரு நாள் அவள் பேருந்தில் ஏறினாள். அவளை பார்த்ததுமே எனக்கு சிறிதாக வெட்கமாகி போனது.
நானும் சற்று கூட்டம் குறைந்தவுடன் அவளிடம் சென்று பேசலாம் என்று காத்திருந்தேன். நினைத்தது போலவே சில நிமிடங்களில் கூட்டம் அதிகமில்லாமல் இருந்தது. நானும் பயத்துடன் மெதுவாக அவளின் அருகில் சென்றேன். அவளின் முகம் முன்பைப் போல கலையாக இல்லை. அதற்கு பதிலாக கவலை மட்டுமே படர்ந்து இருந்தது. அவளும் பார்ப்பதற்கு உடல்நிலை சரியில்லாதவள் போல் தோன்றினாள். அவளுடன் ஒரு கருப்பு நிற பையையும் எடுத்து வந்திருந்தாள். நானும் அவளின் அருகே மெதுவாக சென்று அன்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவள் எனது பேச்சை கேட்கவே இல்லை. வேறு எங்கோ பார்ப்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள். எனக்கும் சிறிதாக வெட்கமாகி போனது. நான் ஏன் அவளிடம் அப்படி நடந்து கொண்டேன் என்று. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் சிறிதாக நகர்ந்து செல்ல முயன்றேன். அதற்குள் அவள் என்னை அழைத்தாள். நானும் ஆர்வமாக என்னவென்று கேட்க அவள் என்னிடம் எனக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றாள். நானும் ஆர்வத்துடன் என்னவென்பது போல் கேட்க அருகிலிருந்த கருப்பு நிற பையை காண்பித்து இதை நீங்கள் 10 நாட்கள் வரை பாதுகாக்க வேண்டும். தற்சமயம் நான் வெளியூருக்கு செல்லவிருக்கிறேன். நான் வந்தவுடன் இதை வாங்கிக் கொள்கிறேன். அதுவரை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறினாள். நானும் ஒன்றும் பேசாமல் சரி என்று தலையாட்டினேன். அவளும் சிறிது நேரத்தில் பேருந்தில் இருந்து பையை கொடுத்துவிட்டு இறங்கிச் சென்றாள். நான் அவள் போவதையே பார்த்து நின்றேன். ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். நானும் அவள் சொன்னது போலவே அந்த பையை வீட்டிற்கு எடுத்து வந்தேன். அது சற்று கனமாகவே இருந்தது. 10 நாட்கள் வரை பத்திரமாக அந்த பையை பாதுகாத்து பிறகு 10வது நாள் இன்று அவள் வருவாள் என்ற நம்பிக்கையுடன் பையை என்னுடன் எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றேன். அங்கு அவளுக்காக காத்தும் இருந்தேன். ஆனால் அவள் அன்று வரவே இல்லை. மறுநாளும் என்னுடன் பையை எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றேன். அன்றும் அவள் வரவில்லை. இப்படியாக மீண்டும் மீண்டும் ஒரு 10 நாள் கழிந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. எனக்கு இப்பொழுதுதான் அவளுக்கு ஏதேனும் ஆகி இருக்குமோ என்ற பயம் உண்டானது. அவளை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்தேன். நானும் பையை திறந்து பார்க்கலாம் என்று முயற்சி செய்தேன். ஆனால் அது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது என்று அப்படியே விட்டுவிட்டேன். பிறகு அவள் ஏறும் பேருந்து நிறுத்தத்தில் அங்குள்ள கடைகளில் அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர்களுக்கும் அவளை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பிறகுதான் ஒரு யோசனையும் தோன்றியது. ஒரு நாள் அவளை மருத்துவமனையில் பார்த்திருந்தேன். ஒருவேளை அங்கு சென்று விசாரித்தால் ஏதேனும் அவளை பற்றி தகவல் கிடைக்கும் என்று நினைத்தேன். மறுமுறை எனது குழந்தையை பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லும் பொழுது அவளை பற்றியும் அங்கிருந்த நர்சுகளிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர்களுக்கும் எந்த தகவலும் இல்லை. அவர்களும் என்னிடம் எவ்வளவோ பேர் வருகின்றனர் செல்கின்றனர், எப்படி சரியாக சொல்ல முடியும், ஏதாவது பெயர் இருந்தால் கூறுங்கள் என்றனர். எனக்கு அவளின் பெயர் கூட தெரியாது. பிறகுதான் ஞாபகம் வந்தது. அங்கிருந்த ஒரு மருத்துவரிடம் அவள் அழுது கொண்டிருந்தது. நானும் மெதுவாக அந்த மருத்துவரிடம் சென்று அவளின் அங்க அடையாளங்களை பற்றி கூறி விசாரிக்க ஆரம்பத்தில் அவருக்கு எதுவும் தெரியவில்லை. பிறகு அவளை பற்றி ஒவ்வொன்றாக எடுத்து கூறினேன், அவள் முகம் எப்படி இருக்கும் என்று. அவரும் சிறிதாக யோசித்தவாறே அங்கிருந்த ஒரு ஃபைலை எடுத்து என் முன் நீட்டி இவளா என்று பாருங்கள் என்று கூற நானும் அதை திறந்து பார்க்க அவளின் போட்டோ உள்ளே இருந்தது. நானும் ஆச்சரியமடைந்து இவள்தான் என்று கூற டாக்டரின் முகத்தில் சிறிதாக கவலை ஏற்பட்டது. மருத்துவர் என்னிடம் இவளின் பெயர் கண்மணி என்றார். எனக்கு முதல் முறையாக அப்பொழுதுதான் அவளின் பெயர் தெரியும். இவள் இறந்து 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இவளுக்கு ஒரு கொடும் வியாதி இருந்தது. ஆரம்பத்தில் வந்திருந்தால் அதை சரி செய்திருக்கலாம். ஆனால் அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிட்டாள். வியாதி முற்றிய பிறகுதான் சிகிச்சைக்காகவே வந்தாள். நாங்களும் எங்களால் முடிந்த அளவிற்கு சிகிச்சை அளித்தோம். ஆனால் கடைசி வரை அவளை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. மருத்துவமனையில் சேர்ந்த சில நாட்களிலேயே இறந்தும் போய்விட்டாள். அவளின் உடலை வாங்குவதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. சில நாட்கள் வரை மருத்துவமனையில்தான் அவளின் உடல் இருந்தது. அவளுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டுமே. அவரிடமும் தகவல் தெரிவிக்க அவரும் எங்களுக்கு உடல் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். பிறகுதான் அரசாங்க பணத்தில் அவளை அனாதை பிணம் என்று அடக்கம் செய்தோம். வாழ வேண்டிய வயது, ஆனால் சென்று விட்டாள் என்று மருத்துவர் கவலையுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவர் கூறியதை கேட்டு என்னையும் அறியாமல் என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. நானும் அவளின் இறப்பை நினைத்து துடித்து போனேன். பிறகுதான் அவள் கொடுத்து சென்ற அந்த கருப்பு நிற பையும் ஞாபகத்திற்கு வந்தது. நானும் மருத்துவரிடம் மெதுவாக அவரின் அண்ணனின் வீட்டின் விலாசத்தை கேட்டேன். ஆரம்பத்தில் அவர் தயங்கினாலும் என்னையும் அவருக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. அந்த நம்பிக்கையில் அவரும் அண்ணனின் விலாசத்தை கொடுத்தார். நானும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வர முயற்சி செய்தேன்.
அதற்குள்ளாகவே ஏதோ ஞாபகம் வந்தவாறு மருத்துவர் என்னை அழைத்து, இறந்து போன அந்த பெண்ணும் உங்களை பற்றியும் உங்களின் குழந்தையை பற்றியும் விசாரித்தாள் என்று கூற, நானும் சிறிதாக குழப்பமடைந்தேன். எதற்காக என்னை பற்றி விசாரித்தாள் என்று. பிறகு எனது குழந்தைக்கு பரிசோதனை முடிந்த பிறகு அவளையும் அழைத்து கொண்டு மருத்துவர் கொடுத்த விலாசத்திற்கு சென்று பார்த்தேன். அந்த வீடு சிறியதாக இருந்தது. நானும் வீட்டின் கதவை தட்ட உள்ளே இருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தார். நானும் அவரிடம் கண்மணியை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திடீரென என்னிடம் கோபப்பட ஆரம்பித்தார். அவர் என்னிடம், எதற்காக அந்த சனியனை பற்றி என்னிடம் விசாரிக்கின்றீர்கள்? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? உங்களிடம் ஏதேனும் பொய் சொல்லி பணத்தை வாங்கிவிட்டாளா? அல்லது உங்களை காதலிக்கின்றேன் என்று கூறி ஏமாற்றிவிட்டாளா? அப்படி அவள் செய்தாலும் செய்வாள். அவள் ஒரு மோசக்காரி. அவளால் எங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. அவள் பல நாட்களுக்கு முன்பே செத்து தொலைந்து விட்டாள். இருந்தும் நீங்கள் எதற்காக அவளை தேடு வந்தீர்கள் என்று சற்று அதட்டலாகவே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் அவரிடம் எதுவும் கூறாமல் லேசான தடுமாற்றத்துடன் சமாளித்து வந்தேன். கடுப்பாகி போன அந்த பெண்மணியும் கடைசியாக, உங்களுக்கு அவள் என்ன வேண்டுமானாலும் செய்து இருக்கட்டும், இனிமேல் நீங்கள் எனது வீட்டின் பக்கம் வந்துவிடக்கூடாது என கோபத்துடன் கதவை வேகமாக மூடிவிட்டு சென்றாள். எனக்கு அவரின் செய்கையும் ஆத்திரமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்தது. இருந்தாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து எனது வீட்டிற்கு வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்ததும் கண்மணியை நினைத்து கவலையாகத்தான் இருந்தது. பிறகு நான் அவள் கொடுத்த கருப்பு பையின் நினைவு வர அதை சென்று திறந்து பார்த்தேன். அதில் நிறைய நகைகள் இருந்தது. கூடவே ஒரு கடிதமும் இருந்தது. அந்த நகைகளை பார்த்து நானே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தேன். நானும் மெதுவாக அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதில், எனது பெயர் கண்மணி. நான் பக்கத்தில் இருக்கும் கிராமத்தைச் சேர்ந்தவள். எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் மட்டுமே இருந்தனர். சில வருடங்களுக்கு முன்பு அண்ணனுக்கு திருமணமானது. எனக்கு அண்ணியாக வந்தவர் மிகவும் மோசமானவராக இருந்தார். என்னையையும் எனது அம்மாவையும் கொடுமை செய்ய ஆரம்பித்தார். அண்ணனும் அவரின் பேச்சை கேட்டுத்தான் நடந்து கொண்டார். எங்களிடம் நிறைய சொத்துக்களும் இருந்தது. எனது அம்மாவையும் என்னையும் ஒரு வேலைக்காரியைப் போல நடத்த ஆரம்பித்தார் அண்ணி. இதனால் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார். அவரை நான் தான் கவனித்து வந்தேன். இருந்தாலும் அன்னியின் குணம் மட்டும் மாறவே இல்லை. எனது அம்மாவிற்கும் தெரிந்து போனது தான் சென்ற பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் என்று. பிறகுதான் அவரிடம் இருந்த நகைகளை மட்டும் என்னிடம் கொடுத்து, இதை உனது திருமணத்திற்காக வைத்துக்கொள், உனது அன்னியிடம் சொல்லிவிடாதே என கூறிவிட்டு சில நாட்களிலேயே இறந்தும் போனார். கிராமத்தில் இருந்த நிலம் மற்றும் வீடுகளை அண்ணன் எடுத்துக்கொண்டார். நானும் அம்மா என்னிடம் கொடுத்த நகைகளை பாதுகாப்பாக எனது உறவினர்களிடம் கொடுத்து வைத்திருந்தேன். அண்ணியும் நகைகளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டேன். பிறகு கிராமத்தில் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு இந்த நகரத்தில் குடியேறினோம். ஆனால் இங்கு வந்த சில மாதங்களிலேயே அண்ணியின் ஆடம்பரத்தால் அனைத்து பணமும் தீர்ந்து போனது. அண்ணனும் குடிக்கு அடிமையாகி அவன் பங்கிற்கு பணத்தை அளித்து கொண்டிருந்தான். நாங்களும் மிக சீக்கிரமே ஏழ்மை நிலையை அடைந்து விட்டோம். அண்ணியும் என்னை மோசமாகவே நடத்தி கொண்டிருந்தாள். அந்த நிலையில்தான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஆரம்பத்தில் நான் அதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டேன். போக போகத்தான் அதன் வலியும் வேதனையும் புரிய ஆரம்பித்தது. பிறகுதான் மருத்துவர்களை சென்று விசாரிக்க அவர்கள் தீராத வியாதி ஒன்று இருப்பதாக தெரிவித்தனர். இதை அண்ணன் அண்ணியிடம் தெரிவிக்க, பாசமாக இருப்பதற்கு பதிலாக என்னைத்தான் திட்டி தீர்த்தனர். நீ சீக்கிரம் இறந்துவிட வேண்டும் என்று சாபங்களை விட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுதெல்லாம் எனக்கு அழுகையாகத்தான் வரும். இருந்தாலும் இன்னும் சில நாட்கள் தானே என்று நினைத்து அமைதியாக இருப்பேன். அப்பொழுதுதான் உங்களையும் பார்க்க நேர்ந்தது. உண்மையில் எனக்கு திருமணம் ஏதும் ஆகவில்லை. உங்களின் உதவி செய்யும் குணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்களைப் போல ஒரு குணம் உள்ளவரைத்தான் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்திருந்தேன். ஆனால் என் விதி, கடைசி வரை அது நிறைவேறப் போவதில்லை. அன்று கூட மருத்துவமனையில் உங்கள் குழந்தையை பற்றி கூறியதும், உங்கள் குழந்தையின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசம் உங்கள் மேல் இன்னும் மரியாதையைத்தான் வரவழைத்தது. இருந்தாலும் என்னை நினைத்து உங்களிடம் கோபப்பட்டு வந்துவிட்டேன். அதன் பிறகு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன், உங்களை இப்படி பேசிவிட்டோமே என்று. மறுநாளே உங்களின் குழந்தையை பற்றி விசாரிப்பதற்கு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் விசாரித்தேன். அவர்களும் உங்களின் குழந்தையை குணப்படுத்த வேண்டும் என்றால் நிறைய பணம் தேவைப்படும் என்று கூறினர்.
நானும் நன்றாக யோசித்து என்னிடம் இருக்கும் அம்மாவின் நகைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன். எனக்கு எனது அண்ணனுக்கோ அண்ணிக்கோ இந்த நகைகளை கொடுப்பதில் விருப்பமில்லை. அப்படி கொடுத்தால் கூட இன்னும் சில மாதங்களிலேயே அதுவும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அது நன்றாகவே எனக்கு தெரியும். நீங்கள் இந்த நகைகளை வைத்துக்கொண்டு உங்களின் குழந்தைக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். இதுதான் எனது கடைசி ஆசை. நான் உங்களிடம் கோபப்பட்டதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் மகள் குணமானவுடன் உங்களின் குழந்தையை பார்க்கும் பொழுது எப்பொழுதாவது எனது ஞாபகம் வந்தால் அதுவே எனக்கு போதும். இந்த ஜென்மத்தில்தான் மனதிற்கு பிடித்தவரோடு வாழ முடியவில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது உங்களைப் போன்ற ஒரு மனிதருடன் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன். நீங்களும் குழந்தையை கவனித்து வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு கண்மணி என்று எழுதியிருந்தது. எனக்கு அந்த கடிதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னையும் அறியாமல் அழுது கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போலவே அவளும் நினைத்திருந்தாள் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தாலும், ஆனால் அது நடக்கவில்லையே என்று நினைக்கும் பொழுது அழுகையாகத்தான் வந்தது. அவள் எனக்கு உதவி செய்ய நினைத்த அவளின் குணத்தை நினைத்தும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன். அவளை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட மாட்டோமோ என்று உள்ளம் ஏங்கியது. ஆனால் அது நடக்காது என்று எனக்கு தெரியும். பிறகு நானும் கண்மணியின் ஆசைப்படி எனது மகளை சென்னைக்கு அழைத்துச் சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை மேற்கொண்டேன். அங்கு அவளுக்கு சில ஆபரேஷன்கள் செய்து சில நாட்கள் வரை சிகிச்சை அளிக்கப்பட்டு முற்றிலும் குணமாகிவிட்டாள். இப்பொழுதெல்லாம் எனது குழந்தையை பார்க்கும் பொழுது கண்மணியின் ஞாபகம் மட்டுமே வந்து செல்லும். மனதிற்குள் அவளுக்காக பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். சில வருடங்களுக்கு பிறகு நானும் குழந்தைக்காக வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டேன். வந்தவளும் என்னையையும் குழந்தையையும் புரிந்து கொண்டு நல்லபடியாக பார்த்து கொண்டாள். இருந்தாலும் எனது அப்பாவின் ஞாபகமும் முதல் மனைவியின் ஞாபகமும் பிறகு கண்மணியின் ஞாபகமும் அடிக்கடி வந்துவிட்டுத்தான் செல்லும். நன்றி.